திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காங்க. என்ன சந்திப்பு, எதற்காக திடீர்னு விசிட்? இந்த சிட்டி பேங்க்கில் தான் சொல்லுவாங்க 365 நாளும் வேலை செய்யும், 24 மணி நேரமும் இந்த வங்கி பணியாற்றும் அப்படின்வாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் இந்தியாவில் 365 நாளும் 1825 நாளும் 5 ஆண்டுகள் அதிமுகவை பற்றி பேசுவதே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய வளர்ச்சி என்று பாஜகவும் பிற கட்சிகளும் நினைச்சா நினைக்கிறவங்க தான் தோத்து போவாங்க. அவங்க போய் பார்த்தா என்ன பார்க்கிற ஒரு அரசியல மிக முக்கியத்துவம். அதுக்கு முந்தைய நாள் தான் முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்க, பொதுச் செயலாளர் போயிருக்காங்க, அவங்க கூட போகலாம். தனியா ஏன் போனாரு? தனியா போய் ஏன் போனாருன்னா பத்திரிகையாளர் கேட்டீங்கல்ல, அவரை போய் கேளுங்க. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை சார். அதிமுகவை பிரச்சனை ஆக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அல்லது மத்திய அரசினுடைய ஒரே தலையாய குறிக்கோள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் மீண்டும் இந்த நியூஸ் 7ல தெளிவுபட ஜீவ சகாப்தன் நண்பர் நிறைய சொன்னார். அதிமுக இருக்கணுங்க, தமிழ்நாட்டில் திமுக இருக்கணுங்க. அது அவர் விரும்புறாரு. உண்மைதான், இருக்கும், இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அதிமுக தலைவர்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள் என்று தெரியாது. உங்க பாஜகவோட கூட்டணியா காங்கிரஸோட கூட்டணியா அது எனக்கு தெரியாது. ஆனால் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் இருக்கும். ஏனென்றால் அரசியல் கட்சியை தாண்டி அதிமுக ஒரு பெரிய மக்கள் இயக்கம் அப்படிங்கறத மறந்துறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. எதுக்கு நீங்க அந்த அதிமுக தொண்டர்கள்ட்டயா நீங்க சொல்லணும்? 25 நாளும் கேட்டுக்கிட்டே இருந்தா தேர்தல் தான் பதில் சொல்லும். அப்ப ஏதோ முடிச்சு இருக்கு. தேர்தல் தான் பதில் சொல்லும்னா மத்தியிலே உட்கார்ந்து கொண்டு முடிச்சு போடுறது மட்டுமே வேலையாக இருந்தால் அப்ப அரசியல் கட்சிகளுக்கு அந்த முடிச்சு அவுத்து விடுறதுக்கே 5 வருஷம் ஆயிருமே. நான் எதைத்தான் கேட்கிறேன், நீங்க நேரடியா வந்து மக்களை சந்தித்து, நான் இப்படி கூட சொல்றேனே, தலைவர்கள் எந்த முடிவும் எடுப்பார்கள், எந்த கட்சியோடையும் கூட்டணி வைப்பார்கள். ஜீவா கேட்ட மாதிரி, அதாவது இவங்க கேட்டு போனாங்களா இல்ல அவங்க அழைத்து இவர்கள் சென்றார்களா? அதையாவது சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி சார்? கேட்டு போறாங்களா, அழைச்சு போறாங்களா? அது வந்து இன்விடேஷனா வச்சிருப்பாங்க? இதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில், இன்னைக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் அதிமுகவை கரைத்து தான் நாம் வாழ வேண்டும் என்கிற இந்த யாருக்கு அறமற்ற செயலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் ஒருபோது விரும்ப மாட்டாங்க. யாரு செய்யறாங்க? ஒருபோது விரும்ப மாட்டாங்க சார். இப்ப நீங்க பேசும்போது நான் அமைதியா கேட்டேன்ல, இல்ல நீங்க எழுதிக்கங்க, அடுத்து கேளுங்க. நீங்க நெறியாளரா மாறிடாதீங்க. சரி, நீங்க பத்திரிகையாளர், அதோட நில்லுங்க. நான் இப்ப கேக்குறது, அவர் வந்து சொல்றாங்க அப்படின்னா நீங்க தான் கேக்குறீங்களே, அவர் அங்க போறாங்க, இவர் எங்க போறாங்க, எங்கேயும் போகட்டும் சார். அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை சார், தொண்டர்களுக்கு அதை கொடுக்கணும்ல சார். ADMK is not a leaders party, it is a cadres party, மறந்துடாதீங்க. அதனாலதான் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அடிப்படை தொண்டனால் ஒரு பொதுச் செயலாளரை கொண்டு வர வேண்டும். சரி சார், ஆனா லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து தானே சார் அமித்ஷாவை பார்த்தாங்க. அதனால என்ன? இப்ப நீங்க இப்ப கேக்குறேன், இவ்வளவு கேட்டார்ல சாரு, நான் இப்ப கேக்குறேன், அங்க வேலூர்ல ரைடு நடந்துட்டு இருக்கு, அமலாக்கத்துறை இங்க சம்மன் கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க வந்து நிக்கிறாரு. திடீர்னு டெல்லிக்கு போனாரு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர். அதை யாராவது நம்ம பேசணுமா? பேசலையே. எதுக்கு பேசல? அது அவங்க பேசாதீங்க. நீங்க தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக தேர்தல் அறிக்கை எண் 2021 25, இதற்கு ஜீவ சகாப்தன் பதில் சொல்வார் என்று நான் நினைக்கிறேன். 25 தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா, 2021 9 லட்சம் கடன் இருக்கிறது. எதுக்கு? தமிழக அரசாங்கத்திற்கு. ஆனால் திரும்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது 4,68,000 கோடி. இப்ப டிபேட்ட வேற மாதிரி கொண்டு போகணும் சொல்றீங்க. இல்ல, நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதிமுக வேற மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிற போது இத முடிச்சு விட்டுருங்க, இத மட்டும் முடிச்சு விட்டுருங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க, பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். நான் எங்க போனாலும் திரும்பி அங்க வந்துருவேன், நீங்க கேட்கிற கேள்விக்கு வர்றேன். அதனால இந்த 9 லட்சம் அப்படிங்கறத ஒரு ஆளுக்கு, ஒரு பிறக்கிற குழந்தைக்கு 1,25,000 கடன் இருக்குன்னு சொல்லி திமுக சொல்லுச்சு. எப்ப? 2021. ஆனா 2025 தான் 9,25,000 கோடி கடன் இருக்கு.
நான் என்ன கேக்குறேன், இல்ல, அதெல்லாம் 9 லட்சம் கோடி கடன் வாங்க போறேன்னு சொல்லி 2021 சார், அதெல்லாம் திட்டமிட்டீங்க பாருங்க. இதை மறைப்பதற்காக அதிமுக சார் அங்க போறாங்க, இங்க போறாங்க. இல்ல அப்படி எல்லாம் இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல மடைமாற்றம் செய்கிற வேலையை பாஜகவும் அதிமுகவில் ரொம்ப அக்கறையா இருக்காங்க. அதிமுகவில் ரெண்டு பேரும் தோத்து மூத்த போவாங்க. தலைவர் செங்கோட்டையன்ங்கிற நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எது சார்? அதிமுகவில் மூத்த தலைவர் செங்கோட்டையன்ங்கிற ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன். அவருடைய மூமெண்ட்ஸை அதிமுக தொண்டர்கள்ல இருந்து அரசியல்ல எல்லாரும் உற்று நோக்குவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. தலைவர்கள் இல்லாமல், பொதுச் செயலாளர் இல்லாம, தங்கமணி வேலுமணி யாருமே இல்லாமல் அவர் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு பேசு பொருள். அந்த பேசு பொருளுக்கு பின்னாடி எப்படி இருக்கு? அவருக்கு அந்த நேரத்தில் தான் அமித்ஷா சொல்றார், கூட்டணி தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது, உரிய நேரத்தில் அறிவிப்பை வெளியிடுவோம்னு அமித்ஷா சொல்றார். இந்த ரெண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதாவது சார், நீங்க பொருத்தி பாருங்க சார். ஆனா சொந்த காலில் நின்று தன் சித்தாந்தத்தை சொல்லி அதன் மூலம் பிற கட்சிகளை சேர்க்காமல் தனித்து நின்று ஆட்சிக்கு வந்தால் உங்களை தமிழ்நாடு வரவேற்றுக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க அதுக்கு தயாராகவே மாட்டேங்கிறீங்களே. ஆனால் அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம் சார், இன்னைக்கு எதிர்க்கட்சி. நீங்க என்னென்னமோலாம் வந்து சொல்லி விடுறீங்க. நாட்டுக்கு நிறைய அறிவாளிகள் தேவையில்லை. அதாவது எடப்பாடி பழனிசாமி முடிச்சு போடுறதுக்கு அறிவு தேவையில்லை, அழிக்கிறதுக்கு அறிவு தேவையில்லை, வாழ வைக்கிறதுக்கு அறிவு தேவை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்து விட்டு வருகிற போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கான சரியான பதிலை தமிழ்நாட்டில் சொல்லல. ஆனால் இன்று டெல்லிக்கு செங்கோட்டையன் செல்றாரு, அமித்ஷா சொல்றாரு கூட்டத்தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஆலோசனை நடைபெறவில்லை, செங்கோட்டையனோட ஆலோசனை நடைபெறுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது இல்ல சார். நாம நிறைய அப்ப எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து கொண்டு செங்கோட்டையனோட தமிழ்நாட்டில் என்னன்னா நிறைய நம்ம அரசியல் பேசிட்டோம் சார். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோ தமிழ்நாட்டில் நீட்டு விலக்கு வருமா, பொருளாதாரம் உயருமா உராதா அதெல்லாம் நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். அதெல்லாம் அதிமுக மட்டுமே பேசும் பொருளா எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சார், எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சார். இதுக்கு சொல்லிருங்க சார், இதுக்கு ஒரு புரிதலை எனக்கு சொல்லிருங்க. எதுக்கு சார்? அதாவது எடப்பாடி பழனிசாமியோடு நடைபெற்ற கூட்டமும் அதற்கு பிறகு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணமும் யாரோடு முடிவு செய்யப்படுகிறது? கூட்டணி யாரோடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது? அதிமுக என்கிறது ஆண்டவனோடு தான் முடிவு செய்ய வேண்டியது. கடந்து போறீங்களா? மெல்லியதாக கடந்து போயிடுறீங்க. மெல்லியதாக கடக்கவில்லை. அமித்ஷா அவர்கள் அதிமுகவுக்கு கடிவாளம் போட முடியாது. அப்ப டெல்லிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்ல, டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி போனது அவர் தான் சொல்லிக்கிறார், மக்கள் பிரச்சனை தான் போனேன்னு இருக்கிறார்ல, வேற என்ன போனது? அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, வேற என்ன? ஆகவே நீங்க திரும்ப திரும்ப அதிமுகவை பலவீனப்படுத்தி, அதிமுக பலவீனப்படுத்துறீங்க நீங்க, ஆனா அதிமுக பலவீனமாகல. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். 2 பொதுக்குழு கூட்டி யார் அப்படி பலவீனப்படுத்த சொல்றாங்கல்ல, இப்படி போனாங்க அப்படி போனாங்கன்னு. அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சியா இன்றும் அதிமுக தான் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா இங்கு விஜய் என்ன சொல்றாருன்னா திமுக வர்சஸ் தாவேகாங்கிறாரு. இன்னைக்கு ஜீவசகாப்தன் குறிப்பிட்ட மாதிரி சி ஓட்டருடைய கருத்து கணிப்புல கொஞ்சம் திமுக, அதுக்கு அடுத்தபடியா விஜய்க்கு தான் நம்பர்ஸ் வருது, அதுக்கு அடுத்தபடி தான் அதிமுக வருது. இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க? அதாவது கையில் பல ஆயிரம் கோடி பணமும் ஊரறிஞ்ச முகமும் இருந்தால் டொனால்டு ட்ரம்ப்பை கூட இவங்க போட்டியாளராக வச்சுக்கலாம், வெற்றியும் பெற்றலாம், போட்டியாளராக வச்சிருக்கலாம், வெற்றியும் பெற்றலாம் டொனால்டு ட்ரம்ப் மாதிரி. அதை நான் சொல்லல. இல்ல, நீங்க அந்த டொனால்டு ட்ரம்ப் எக்ஸாம்பிள் சொல்லும்போது வெற்றியும் பெற்று விடலாம். அப்படி ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற நிலைமை எல்லோருமே வந்து ஒன்று திமுக கூட்டணி, பிறகு அங்க 13 கட்சி இருக்கு, பிற கட்சிகள்லாம் இங்க தனியா நிக்குது. தனியா நிக்கிற எல்லாரும் நான் தான் முதலமைச்சர், எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, ஏன் உங்களுக்கும் பாஜகவுக்கும் போட்டி, உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி, உங்களுக்கும் ட்ரம்புக்கும் போட்டி, உங்களுக்கும் புட்டினுக்கும் போட்டி. என்ன சார் இது? தேர்தலில் சந்திக்காத ஒருவர், தேர்தலில் நிக்காத ஒருவர், 2024 தேர்தலில் நிக்காத ஒருவர், வாக்கு சதவீதமே என்ன என்று தெரியாத ஒருவர், குழந்தையே இன்னும் கருவே உருவாகாத ஒருவர், நான் வந்து பேர் வச்சுட்டேன், பெர்த் சர்டிபிகேட்டே வாங்கிட்டேங்க அப்படின்னா அந்த பெர்த் சர்டிபிகேட் செல்லுமா? அப்படி யாராவது கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தா அது நல்ல பிறப்பு சான்றிதழா?
அது ஃபேக் இல்ல? இல்ல சென்சஸ் எடுத்து அதன் மூலமா தானே சொல்லியிருக்காங்க ஒரு தேர்தல்னா. எங்க எந்த நிறுவனம் சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க. எந்த நிறுவனம் எந்தெந்த ஊர்ல நடத்துனீங்க? எத்தனை வயது காரட்ட நடத்துனீங்க? அப்படி பார்த்தா அந்த சென்சஸ ஏன் ஈரோடு கிழக்குல ஏன் அந்த சென்சஸ்ல அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்தல் மத்திய தேர்தல் ஆணையம் நடத்துதுல அதுல ஏன் நிக்கல? ஓ உங்களுக்கு பிரைவேட் சென்சஸ் தான் பிடிக்கும் இல்லையா? அதான் பூமிங். இதெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 2026ல மக்கள் சில கட்சிகளுக்கு பேரதிர்ச்சியை தருவார்கள்.